பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஏக இறைவன் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டு அவனது தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் துதித்து ஹிஜ்ரி முஹர்ரம் இஸ்லாமிய புதுவருட நிகழ்வில் நீங்கள் அனைவரும் இணைந்திருக்கிறீர்கள். கிராத்தினை ஓதுவதற்காக ஆரம் தப்ரீஸ் மாஹி அவர்களை அழைக்கின்றேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி அர்ரஹ்மானிர்ரஹீம். மாலிகி யௌமிddin. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ஜெயதினை வழங்கிச் சென்ற மாணவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இந்நிகழ்வில் அடுத்த ஒரு நிகழ்வாக ரபாத் இசையுடன் ஒரு கசீதாவினை வழங்குவதற்காக ஆரம் அதுவும் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபிதாக ரூஹி யா ரசூலல்லாஹ், ஃபிதாக நஃப்ஸி யா ஹபீபல்லாஹ். நாயகமே யா ரசூலல்லாஹ், எமது உயிர் மூலம் உமக்கே சமர்ப்பணம். அழகான மாதமே, அழகான மாதமே, ஹிஜ்ரி ஆண்டிலே தலையான மாதமே, செய்ய தடையுள்ள மாதம் என்பதால் உந்தன் பெயரது முஹர்ரமானது. எங்கள் வாழ்வினை மீட்டும் மாதமாய் அழகாய் தோன்றிடும் மாண்பின் மாதமே, இறையோனின் அருள் வாழ்க்கை பெற்ற மாதங்கள் நான்கில் ஒன்றாக எம் வாழ்வினை சீராக்கயமை கூண்டுமாயம் வாழ்வே, சீராக்கயமை கூண்டுமாயம் வாழ்வே. அருளான மாதமே, அழகான மாதமே, ஹிஜ்ரியாண்டிலே தலையான மாதமே, மூசா நபியினை எதிரிகள் துரத்திட கடலின் வழிகளால் இறைவன் காத்திட இறையருள் சருந்திரும் தாசுரா நோன்புகள் தந்திரும் அருள்மிகு மாதமே, இஸ்லாத்தின் மறுவாழ்வு தந்த திரத்தின் அடையாளம் நீயே. பொன்போதலெங்கும் குறையாமலே முஹர்ரம் என்றாலே சிறப்பாகுமே. அருளான மாதமே, அழகான மாதமே, இறையாண்டிலே தலையான மாதமே, முஹர்ரம் என்று பெயரெடுத்த இனிய மாதமே, நல்லமல்கள் பலரை தாங்கி நிற்கும் புனித மாதமே. அருளான மாதமே, அழகான மாதமே, இறையாண்டிலே தலையான மாதமே, அருளான மாதமே, அழகான மாதமே, இறையாண்டிலே தலையான மாதமே, அருளான மாதமே, அழகான மாதமே, ஹிஜ்ரியாண்டிலே தலையான மாதமே. நன்றி, வஸ்ஸலாம். பாடலை வழங்கிச் சென்ற ஆரம் அதுவும் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அடுத்த ஒரு நிகழ்வாக ஆங்கில கவிதையை தருவதற்காக சாதிக் அஹ்மத் அவர்களை அழைக்கின்றேன். I am unbelieving, and my hands are very small, but I hold the love so big that makes us love God. My parents and my mother took me a golden rule, a beautiful sweet lesson I didn't learn at school. They told me about the love connected to Allah and His sharing of the life of God.
They are expressed every so pure, so bright and black. The most beautiful sweet roses in all of this world. Oh, much do I love them. Listen to my heart. I love them more than can be right from the very start. More than all my favorite toys and all my storybooks. More than the pretty rivers and my complicated books. The modern says there are no special books. In the stormy strategy, they keep on friend. If I hold one their lungs so tight and very near, Allah will keep me safe. I will never fear. In Sayyidina Fatima, the mother of the youth, and Sayyidina Imam Hassan and Sayyidina Imam Hussein, who always they played on ground, their students under the cloud of glass. I wish I could have seen them and hugged them in that place. Every day in my salah, I send my blessing to Allahumma salli ala Sayyidina Muhammadin wa ala ali Sayyidina Muhammad. Yes, I do. Because loving the Prophet family is my sweeter blessed part. I will keep them located forever right inside my little heart. And yes, you. அந்த ஆங்கில கவிதையை வழங்கிச் சென்ற சஜி அகமது அவர்களுக்கு ஜஸாக்கமுல்லாஹ் ஹைர். அடுத்த நிகழ்வாக இஸ்லாமிய மாதங்களின் பெயர்களை வழங்குவதற்காக உங்கள் முன் ஆசிப் அகமது அவர்கள் வருகிறார்கள். ஃபிதாக ரூஹி யா ரசூலல்லாஹ், ஃபிதாக நப்சி யா ஹபீபல்லாஹ். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹர்ரம், ஷஃபர், ரபீல் அவ்வல், ரபீல் ஆஹிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆஹிர், ரஜப், ஷஅபான், ஷவ்வால், ரமலான், துல்கஅதா, துல்ஹஜ். நன்றி, வசலாம். அழகிய முறையில் இஸ்லாமிய மாணவர்கள் வழங்கிச் சென்ற ஆசிப் அகமது அவர்களுக்கு ஜஸாக்கமுல்லாஹ் ஹைர். இந்நிகழ்வில் அடுத்ததாக கவிதை ஒன்றை வழங்குவதற்காக உஷா அவர்களை அழைக்கின்றேன். ஃபிதாக ரூஹி யா ரசூலல்லாஹ், ஃபிதாக நப்சி யா ஹபீபல்லாஹ். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தாரான அஹ்லுல் பைத்தினர் மீது நாம் வைக்க வேண்டிய அன்பின் ஆழத்தையும் அந்த நேசம் நம் ஈமானுக்கு எவ்வளவு இன்றியமையாதது என்பதையும் உணர்த்தும் அழகிய கவிதை இதோ. உயிரினும் மேலான உன்னத நேசம், உயிரிலும் மேலான உன்னத நேசம், நபியின் மீதான நேசத்தின் நீட்சி அல்லவோ நீங்கள், நபியின் மீதான நேசத்தின் நீட்சி அல்லவோ நீங்கள். உம்மீது கொள்ளும் பாசம் வெறும் கடமை அல்ல, உயிரை காக்கும் உன்னத மார்க்கத்தின் எல்லை. உம்மீது கொள்ளும் பாசம் வெறும் கடமை அல்ல, உயிரை காக்கும் உன்னத மார்க்கத்தின் எல்லை. அண்ணல் நபியின் குருதி வழிவந்த தூயவர்களே, அண்ணல் நபியின் குருதி வழிவந்த தூயவர்களே, உங்களை நேசிப்பதே இறைவனை நெருங்கும் நல்வழியே, உங்களை நேசிப்பதே இறைவனை நெருங்கும் நல்வழியே. நம் சொந்த உதிரமும் சுற்றமும் உடலும் பொருளும் உங்களின் அன்புக்கு ஈடாகுமோ எக்காலமும். நம் சொந்த உதிரமும் சுற்றமும் உடலும் பொருளும் உங்களின் அன்புக்கு ஈடாகுமோ எக்காலமும். நடுக்கடலில் தத்தளிக்கும் கப்பலுக்கு துணையாவது போல் அஹ்லுல் பைத்தின் நேசமே இம்மார்க்கத்தின் கட்டுமரம். உங்களை மறந்த நெஞ்சம் ஆன்மீக வறட்சி அடையும், உங்களை மறந்த நெஞ்சம் ஆன்மீக வறட்சி அடையும். உங்களை நினைக்கும் நெஞ்சம் மறுமையின் சுவனம் காணும். தொழுகையின் சுவர்களில் உமக்கான செலவாத்து ஒளிர்கிறது, தொழுகையின் சுவர்களில் உமக்கான செலவாத்து ஒளிர்கிறது. நம் ஒவ்வொரு மூச்சிலும் உங்களின் நேசம் நிறைகிறது, நம் ஒவ்வொரு மூச்சிலும் உங்களின் நேசம் நிறைகிறது. உயிரினும் மேலாக உங்களை நெஞ்சினில் ஏந்துவோம், உயிரினும் மேலாக உங்களை நெஞ்சினில் ஏந்துவோம். அண்ணலின் குடும்பத்தாரே, அண்ணலின் குடும்பத்தாரே, என்றும் உமக்கடிமை ஆகிடுவோம், என்றும் உமக்கடிமை ஆகிடுவோம். நன்றி, வசனம். அழகிய முறையில் கவிதையை வழங்கிச் சென்ற
ரிஷாட் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைர். இந்நிகழ்வில் அடுத்ததாக 3 கலிமாக்களை கூறுவதற்காக மாஷா மீனத் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபிராக் ரூஹி யா ரசூலல்லாஹ், ஃபிராக் நப்சி யா ஹபீபல்லாஹ், மோலாங் கலிமா தையப், லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2ஆம் கலிமா ஷஹாரா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. 3ஆம் கலிமா தம்ஜீத், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலில் அலீம். நன்றி. வஸ்ஸலாம். வடக்கிய முறையில் 3 கலிமாக்களை வழங்கிச் சென்ற மாஷா மீனத் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைர். இந்நிகழ்வில் அடுத்ததாக ஹதீஸ்கள் தர்ஜமா வழங்குவதற்காக அம்னா அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபிதாக ரூஹி யா ரசூலல்லாஹ், ஃபிதாக நப்சி யா ஹபீபல்லாஹ். قال رسول الله صلى الله عليه وسلم அத்தீனு அன்னசீஹா, மார்க்கமாகிறது உபதேசமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم الحياء شعبة من الإيمان. வெட்கப்படுதல் ஈமானின் கிளையின் நின்றும் உள்ளது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم المرء مع من أحب, ஒரு மனிதன் யாரை நேசித்தானோ அத்தகையவருடன் இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم அல் அனாத்து மினல்லாஹி வல் அஜலத்து மின ஷைத்தான், நிதானம் அல்லாஹின் நின்றும் உள்ளது, அவசரம் ஷைத்தானின் நின்றும் உள்ளது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم அல் மஜாலிசு பில் அமானா, சபைகள் எல்லாம் நம்பிக்கையை கொண்டுதான் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم الله سبحان الله الخمر جمع الاسم, மதுவாகிறது பாவங்கள் ஒன்று சேரும் இடம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم المؤمن ஹுர்ரன் கரீம் வல் ஃபாஜிரு ஹப்புல் லஈம், முஃமினானவன் வெள்ளை மனம் கொண்டவன், சங்கைக்குரியவன், கெட்டவனாகிறவன், மோசடி செய்யக்கூடியவன், பழிப்பீச்சுக்குரியவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم அல்லுல்மு லுல்மாத்தி யௌமல் கியாமா, அநீதம் செய்வது கியாமத் நாளில் இருள் படர்ந்ததாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم அத்துன்யா சிஜ்னுல் முஃமினி வ ஜன்னத்துல் காஃபிரி, துன்யா முஃமின்களின் சிறைச்சாலை, காஃபிர்களின் சுவர்க்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். صدق رسول الله صلى الله عليه وسلم. நன்றி. வஸ்ஸலாம். ஹதீஸ்களின் தர்ஜமாவை வழங்கிச் சென்ற அம்னா அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைர். அடுத்த நிகழ்வாக புனித அஹ்லுல் பைத்தினரின் பெயர்களை வழங்குவதற்காக அலிசா அவர்களை அழைக்கின்றேன்.
فداك روحي يا رسول الله فداك نفسي يا حبيب الله السلام عليكم ورحمة الله وبركاته. பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, எனது அன்பான நண்பர்களே, இந்த அழகான நன்னாளில் நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பிற்குரிய அஹ்லுல் பைத்தின் 5 முக்கிய தலைவர்களின் பெயர்களை உங்களிடம் கூறுவதில் நான் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள்தான் பஞ்சதன் பாக்கு என்று அழைக்கப்படும் 5 தூயவர்கள். சையதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் அனைவரின் வழிகாட்டி இறுதி தூதர். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு நபிகளாரின் பாசமிகு மருமகனார். சையதுனா ஃபாத்திமா ஜஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளாரின் கண்மணி புதல்வி, சுவனத்து பெண்களின் தலைவி. சையதுனா இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளாரின் மூத்த பேரப்பிள்ளை, சுவனத்து இளைஞர்களின் தலைவர். சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளாரின் இளைய பேரப்பிள்ளை, சுவனத்து இளைஞர்களின் தலைவர். ஷஹீதே கர்பலா. அல்லாஹ் இந்த 5 நல்லவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் நம் மீதும் என்றும் ஸலவாத்தும் ஸலாமும் பொழிவானாக. நாமும் அவர்களை எப்போதும் நம் நெஞ்சில் நிறுத்தி வாழ்வோமாக. அஹ்லுல் பைத்தினரின் பெயர்களை வழங்கிச் செல்ல அலிசா அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைர். இந்நிகழ்வில் அடுத்ததாக ஒரு இஸ்லாமிய குழு பாடலை தருவதற்காக ஆத்திகா, ஷாபிகா, ஷிஹாப், ஆஷிகா நூர் ஆகியோர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நூறு நபி வந்தார்கள், நூரை கொண்டு வந்தார்கள், அம்மனுக்கு ஒரு வீசிட நூறு நபி வந்தார்கள். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கா யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கா யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கா யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கா யா ஹபீபல்லாஹ். எதுவரை சூரிய சந்திரவானிலே மின்னுமோ அதுவரை நாளாத்தி மீலாதிலே கொண்டாடுவோமோ. எதுவரை வானிலே மின்னுமோ அதுவரை நாளாத்தி மீலாதிலே கொண்டாடுவோம். நூறு நபி வந்தார்கள், நூரை கொண்டு வந்தார்கள், அம்மனுக்கு ஒளி வீசிட நூறு நபி வந்தார்கள். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கா யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கா யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கா யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கா யா ஹபீபல்லாஹ். நாயகத்தின் ஆஷிகீகள் நூரை சுரையேந்திட பிரிவுதி ஊரெல்லாம் அலங்கரித்து ஜானார்கள். நூறு நபி வந்தார்கள், நூரை கொண்டு வந்தார்கள், அம்மனுக்கும் ஒரு வீசிட நூறு நபி வந்தார்கள். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கா யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கா யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கா யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கா யா ஹபீபல்லாஹ். நன்றி வஸலாம். இப்பொழுது அலிசா அவர்களுக்கு பரிசல்கள் வழங்குவதற்காக ஹனீஃபா ஹாஜியார் அவர்கள் இப்பொழுது வருகிறார். இந்நிகழ்வு தொடரில் அடுத்ததாக முந்தின கவிதையை வழங்குவதற்காக ஃபாத்திமா இஹாரியா அவர்களை அழைக்கின்றனர். The Prophet's house are skies so bright, where stars of truth and mercy light. Fatima, Ali, Hassan, Hussein radiallahu anhum in every heart. Their love shall reign. They are the earth, the gentle rain that washes pride and heals the pain. To love them is to
is to walk the way, to speak their praise by night and day. No heart can talk, no heart divide, when love for them becomes a guide. For truth they lie, the soul can see the beauty of Muhammad's family sallallahu alaihi wa alihi wa sahbihi wa sallam. Thank you. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. ஃபிதாக ரூஹி யா ரசூலல்லாஹ், ஃபிதாக நஃப்ஸி யா ஹபீபல்லாஹ். அருள் சுடரின் நட்பூக்கள் அஹ்லுல் பைத்தினர், அருள் சுடரின் நட்பூக்கள் அஹ்லுல் பைத்தினர். மண்ணின் மாசகற்ற வந்த மாநபி வாழும் பேரகமே, மண்ணின் மாசகற்ற வந்த மாநபி வாழும் பேரகமே. விண்ணின் ஒளி எல்லாம் திறந்த விடிவெள்ளி இல்லமே, அண்ணல் நபி அவர்களின் குருதி வழி வந்த தூயவர்களே. அகிலம் போட்டிடும் நற்குணத்தின் உறைவிடமே, அன்னை ஹதீஜாவின் அரவணைப்பில் மலர்ந்த சோலையே, அன்னை ஹதீஜாவின் அரவணைப்பில் மலர்ந்த சோலையே. கண்ணிய பாத்திமாவின் கற்பின் பெரும் கோட்டையே, கண்ணிய பாத்திமாவின் கற்பின் பெரும் கோட்டையே. மன்னர் அலியாரின் வீரமும் விவேகமும் இணைந்தே, மன்னர் அலியாரின் வீரமும் விவேகமும் இணைந்தே. பின்னுயர்ந்த மார்க்கத்தின் வேறாக நின்றது, பின்னுயர்ந்த மார்க்கத்தின் வேறாக நின்றது. அசனும் குசைனும் சொர்க்கத்தின் இளைஞர் தலைவர்களாம், நபியின் தோள்களில் ஏறி விளையாடிய நன்மணிகளாம். அசனும் குசைனும் சொர்க்கத்தின் இளைஞர் தலைவர்களாம், நபியின் தோள்களில் ஏறி விளையாடிய நன்மணிகளாம். அவர்களின் தியாகத்தால் தீனின் சுடர் என்றும் அணையாது, அவர்களின் தியாகத்தால் தீனின் சுடர் என்றும் அணையாது. அருள் நிறை அக்குடும்பத்தின் பெருமையை வார்த்தைகள் கொள்ளாது. நெஞ்சில் எழும் நேசத்தால் உமக்கோ செலவாத்தி சொல்கின்றோம், நெஞ்சில் எழும் நேசத்தால் உமக்கோ செலவாத்தி சொல்கின்றோம். அண்ணலின் குடும்பத்தாரே, அண்ணலின் குடும்பத்தாரே, உன் மீது என்றும் அன்பு கொள்கின்றோம். ஈருலகின் வெற்றியும் உங்களின் வழியில் தான் காண்கின்றோம், ஈருலகின் வெற்றியும் உங்களின் வழியில் தான் காண்கின்றோம். பேரர்கள் பெற்றவரே உங்களின் பாடச்சுவரை தொடர்கின்றோம், பேரர்கள் பெற்றவரே உங்களின் பாடச்சுவரை தொடர்கின்றோம். நன்றி வஸ்ஸலாம். அழகிய முறையில் கவிதையை வழங்கி சென்ற ரிமாஸ் அக்தர் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைர். அடுத்ததாக நாம் அருள் வைத்தினர் மீது எவ்வளவு நேசம் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நமக்காக எடுத்துக் கூறக்கூடிய ஒரு உரையாடலை வழங்குவதற்காக முசை, மாஜித், ஆயுஷ் பிகா ஆகியோரை அன்புடன் அழைக்கின்றேன். ஃபிதாக ரூஹி யா ரசூலல்லாஹ், ஃபிதாக நஃப்ஸி யா ஹபீபல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. சகோதரர்களே, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் பற்றி இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள ஆசை. நாம் அனைவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிராக நேசிக்கிறோம். ஆனால் அவரது குடும்பத்தாரான அஹ்லுல் பைத்தினரை எந்த அளவு நேசிக்க வேண்டும்? மார்க்கத்தில் இதற்கான முக்கியத்துவம் என்ன? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஹமத், நீங்கள் மிகவும் அற்புதமான ஒவ்வொரு மூமினும் அறிந்திருக்க வேண்டிய கேள்வியை கேட்டுள்ளீர்கள். அஹ்லுல் பைத்தினரை நேசிப்பது என்பது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் அல்ல, அது நம்முடைய ஈமானின் ஒரு பகுதியாகும். அல்லாஹ் தனது புனித அல் குர்ஆனிலே இதை பற்றி குறிப்பிடுகிறான். அப்படியா ரஹ்மான் காக்கா, குர்ஆனில் அஹ்லுல் பைத்தினரை பற்றி நேரடியாக வந்துள்ளதா? கொஞ்சம் விளக்கமாக கூறுங்களேன். கண்டிப்பாக. அல் குர்ஆனின் 42வது அத்தியாயமான சூராவின் 23வது வசனத்தில் அல்லாஹ் தன் தூதரை நோக்கி இவ்வாறு கூறப்படுகிறான். குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. என் தூதரை நீங்கள் கூறுங்கள், இம்மார்க்க பணிக்காக எனது குடும்பத்தினரை நீங்கள் நேசிப்பதை தவிர உங்களிடம் நான் எந்த கூலியையும் கேட்கவில்லை என்ற இந்த வசனத்தின் மூலம் நபியவர்கள் நமக்கு காட்டித் தந்த நேர்வழிக்கு நாம் காட்டும் நன்றி கடனே அவர்களுடைய குடும்பத்தாரை நான் நேசிப்பது என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான்.
ஆமாம் அஹ்மத், ரஹ்மான் காக்கா சொல்வது முற்றிலும் உண்மை. அது மட்டுமல்ல, அல்லாஹ் அவுலுல் பைத்தினரை எவ்வளவு தூய்மையானவர்களாக ஆக்கியிருக்கின்றான் என்பதற்கு சூரா அல் அஹ்ஸாபின் 33வது வசனமே சாட்சி. அதில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னமா யுரீதுல்லாஹு லியத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வயுதஹிரகும் தத்ஹீரா. நபி அவர்களின் குடும்பத்தாரே, உங்களை விட்டும் அசுத்தங்களை நீக்கி உங்களை முற்றிலும் தூய்மையானவர்களாகவே அல்லாஹ் நாடுகின்றான் என்று இறைவனை யாரை தூய்மையானவர்கள் என்று சான்றளிக்கிறானோ அவர்களை மதிப்பதே ஒரு உண்மையான மோமினின் கடமைதானே. சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் வசனங்கள் இவ்வளவு தெளிவாக இருக்கும் போது நாம் இன்னும் அதிகமாக நேசிக்க வேண்டுமே. பிலால் பாய், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்களில் இவர்களை பற்றி என்ன வந்துள்ளது? நாம் எந்த அளவு அவர்களை மதிக்க வேண்டும்? நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தங்களின் இறுதி உரையிலும் அதுக்கு பின்னரும் அஹ்லுல் பைத் பற்றி மிக கடுமையான அறிவுரைகளை நமக்கு தந்துள்ளார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் பதிவாகியுள்ள ஹதீஸு ஸகலைன் என்ற ஒரு புகழ்பெற்ற ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களே, நான் உங்களுக்கும் மத்தியில் இரண்டை விட்டு செல்கிறேன். அதில் முதலாவது அல்லாஹ்வின் வேதம், இரண்டாவது எனது குடும்பத்தினர். உதுகிருக்குமுல்லாஹு ஃபீ அஹ்லில் பைத்தி. எனது குடும்பத்தினர் விஷயத்தில் நான் உங்களுக்கு அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிறேன். எனது குடும்பத்தின் விஷயத்தில் நான் உங்களுக்கு அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிறேன். எனது குடும்பத்தினர் விஷயத்தில் நான் உங்களுக்கு அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிறேன் என்று 3 முறை கூறினார்கள். அதாவது குர்ஆனை பின்பற்றுவது எவ்வளவு முக்கியமோ அதே போல நபி அவர்களின் குடும்பத்தாரை மதிப்பதிலும் ஒரு அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று நபி அவர்கள் எச்சரித்தார்கள். மிகச் சரியான சான்று பிலால். இன்னொரு ஹதீஸையும் நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். திர்மிதி ஷரீஃபில் வருகிற ஒரு ஹதீஸ், அஹிப்புல்லாஹ லிமா யஹ்தூக்கும் மின் நிஅமஹி வ அஹிப்பூனி பிஹுப்பில்லாஹி வ அஹிப்பு அஹ்ல பைத்தி பிஹுப்பி. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கும் அருட்கொடைகளுக்காகவே அவனை நேசியுங்கள். அல்லாஹுவின் நேசத்தை கொண்டு என்னை நேசியுங்கள். எனது நேசத்தை கொண்டு எனது குடும்பத்தாரை அஹ்லுல் பைத்தினரை நேசியுங்கள். இதிலிருந்து என்ன புரிகிறது என்றால், அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் ஒருவன் உண்மையாக நேசித்தால் அதன் வெளிப்பாடு அவனுடைய குடும்பத்தாரின் மீதான நேசமாகத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். அப்படி என்றால் அஹ்லுல் பைத்தின் மீது நாம் வைக்க வேண்டிய பாசம் நம் சொந்த குடும்பம், பிள்ளைகள் எல்லாவற்றின் மீது மேலதிகமாக இருக்க வேண்டும் அல்லவா? சந்தேகமே இல்லை. அஹ்மத் இன்னும் சொல்லப்போனால், அஸ்பதுக்கும் அலசிராத்தி அசத்துக்கும் சுப்பன் ஹுப்பன் லி அவுலி பைத்தி வலி அவுஷாபி. உங்களில் எவர் எனது குடும்பத்தாரையும் எனது சஹாபாக்களையும் அதிகமாக நேசிக்கிறாரோ அவரே சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தின் மீது மிக உறுதியாக நிலைத்திருப்பவர் ஆவார் என்று ஒரு படி மேலே போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்னை ஃபாத்திமா நாயகிகள் எல்லாம் அவர்களை பற்றி நபி அவர்கள் கூறும்போது, ஃபாத்திமா பில் அதும் மின்னி ஃபமன் அஹ்லபஹா அஹ்லபனி. ஃபாத்திமா என்னில் ஒரு பகுதி ஆவார்கள், அவரை கோபப்படுத்துபவை என்னை கோபப்படுத்துகிறான் என்றார்கள். அதே போல ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இருவரையும் பற்றி, அல் ஹசனு வல் ஹுசைனு சையீதா ஷபாபி அஹ்லின் ஜன்னா, சொர்க்கத்து வாலிபவர்களின் தலைவர்கள் என்று நபி அவர்கள் வர்ணித்தார்கள். எனவே இவர்களை மதிக்காத ஒருவனின் ஈமான் முழுமையடையாது. அது மட்டுமல்ல அஹ்மத், நாம் தினமும் ஐவேளை தொழுகையில் ஓதும் அத்தஹியாத் இருப்பில் நபியர்கள் மீது ஸலவாத் ஓதும் போது அவர்களின் குடும்பத்தாரையும் சேர்த்து ஓதுகிறோம் அல்லவா? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதுனா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதுனா முஹம்மத் என்று ஆலி முஹம்மத் என்று நாம் கூறாவிட்டால் நம் தொழுகையை நிறைவடையாது. இறைவனை அவர்களின் மதிப்பை நம் வழிபாட்டால் இணைத்து விட்டான் அல்லவா? சகோதரர்களே, இன்று என் உள்ளம் தெளிவடைந்து விட்டது. அஹ்லுல் பைத்தினரை நேசிப்பது என்பது வெறும் உணர்ச்சி வசப்பட்ட விஷயம் அல்ல. அது குர்ஆன் மற்றும் ஹதீஸ் கட்டளையை பெறும் கடமை என்பதை உணர்ந்து கொண்டேன். இன்ஷா அல்லாஹ் நபி அவர்களின் குடும்பத்தாரான மீதான நேசத்தை என் இறுதி மூச்சு
மூச்சு வரை நெஞ்சில் ஏந்துவேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அஹ்லுல் பைத்தின் மீதான தூய்மையான நேசத்தை தந்து மறுமையில் அவர்களின் நிழலில் ஒன்று சேர அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன். மிகவும் அழகான முறையில் நபிகளாரின் குடும்பத்தின் மீது நாம் எவ்வாறு நேசம் கொள்வது என்பதை உரையாடல் வடிவில் நமக்கு வழங்கிச் சென்ற மாணவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைர். இந்நிகழ்வில் அடுத்ததாக ஒரு கவிதை, அதனை வழங்குவதற்காக ஆபீஸ் ஆவாட் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். மாணிக்க மலர் பாரெங்கும் வீசுதடா, பாலைவன வாசமடா, புலிப்புயல் காற்றெல்லாம் புகுந்து புகுந்து அடிக்குதடா. அப்துல்லா என்ற மண்ணில் ஆமினா என்ற செடியில் அழகாய் உதித்த மலரொன்றோ அநாதையாய் நின்றதடா. மக்கமா நகரிலே மலராய் உதித்ததடா, மதினமா நகரிலே மாணிக்கமாய் விளங்குதடா. 10 ஆண்டு ஆட்சி செய்தும் பசியிலே உறங்குதடா. கொஞ்சமில்லா நெஞ்சை பெற்று வாஞ்சையோடு காத்ததடா. கொஞ்சம் புகழ் இடமொன்றை தனக்கெனவே சேர்த்ததடா. தரணியங்கும் மனம் வீசும் மாணவியாம் எங்கள் மாணிக்கமடா. நன்றி வசலாம். கவிதையை வழங்கியிருக்கிற மாணவர்கள் ஜஸாக்கல்லாஹு கைர். இங்கு வருகை தந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் மற்றும் என்னுடன் ஓதுவதற்காக இங்கு அமர்ந்திருக்கும் மாணவர்களுக்கும் எனது முதற்கண் சலாமை கூறியவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபிதாக ரூஹி யா ரசூலல்லாஹ், ஃபிதாக நஃப்ஸி யா ஹபீபல்லாஹ். நாயகமே யா ரசூலல்லாஹ், எமது உயிர்கள் அனைத்தும் உமக்கே சமர்ப்பணம். ஏனோ கர்பலாவே நீ நெஞ்சம் இழந்தாய், எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய். எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய். ஏனோ கர்பலாவே நீ நெஞ்சம் இழந்தாய், எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய். எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய். ஏனோ கர்பலாவே நீ நெஞ்சம் இழந்தாய், எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய். எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய். மானத்தை காத்தவருக்கு நீ கொடுத்த தண்டனையா, மானத்தை காத்தவருக்கு நீ கொடுத்த தண்டனையா. மார்க்கம் சொன்னதற்கு போர்க்களம் நன்கொடையா. தீனை காத்தவர் மடிவதென்ற தலைவிதியா, தீனை காத்தவர் மடிவதென்ற தலைவிதியா. தாவி பேரத்தமை தாக்கியதும் நெறிமுறை தகும கருதலாவே, தகும கருதலாவே நீ நெஞ்சம் இழந்தாய். எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய். எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய். ஏனோ கருதலாவே நீ நெஞ்சம் இழந்தாய். எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய். எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய். புராத்து நதியே நீ பார்த்து கொண்டு ஏன் இருந்தாய். புராத்து நதியே நீ பார்த்து கொண்டு ஏன் இருந்தாய். புனித ஹுசைனாரை ஜாப்பதினால் துடிக்க வைத்தாய். இரக்கம் காட்டாமல் தண்ணீரை தர மறுத்தாய். இரக்கம் காட்டாமல் தண்ணீரை தர மறுத்தாய். இரசூலின் பேர் தம்மை நாயமின்றி கொலை செய்த நெறிய கருபலாவே, நெறிய கருபலாவே நீ நெஞ்சம் இழந்தாய். எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய். எங்கள் ஹுசைனாரை நீ எங்கே மறைத்தாய்.
மறைத்தாய். ஏன கருத்தலாலே நீ நெஞ்சம் விழுந்தாய், எங்கள் உசைனாரை நீ எங்கே மறைத்தாய், எங்கள் உசைனாரை நீ எங்கே மறைத்தாய். ஃபாத்திமாவின் பிள்ளைகளை படுகொலை தானே செய்தாய், ஃபாத்திமாவின் பிள்ளைகளை படுகொலை தானே செய்தாய். தாய்குடி மாறாத குழந்தைகளை தியாக செய்தாய், பெருமண குடும்பத்தாரை புறக்கணித்து தள்ளிவிட்டாய், பெருமண குடும்பத்தாரை புறக்கணித்து தள்ளிவிட்டாய். பூமியில் புனித ரத்தம் சிந்த செய்து புகழ் முறைய கருதலாவே, முறைய கருதலாவே நீ நெஞ்சம் இழந்தாய், எங்கள் உசைனாரை நீ எங்கே மறைத்தாய், எங்கள் உசைனாரை நீ எங்கே மறைத்தாய். எதீதின் பேச்சை நம்பி ஏமாந்து போனாயோ, எதீதின் பேச்சை நம்பி ஏமாந்து போனாயோ. இஸ்லாத்தின் ஒளி விளக்கை அணைத்து விட முனிந்தாயோ. அல்லாஹ்வின் விதிப்படியே உசைனாரின் முடிவாகும், அல்லாஹ்வின் விதிப்படியே உசைனாரின் முடிவாகும். நல்லோரின் வாழ்வை கண்டு நான் இல்லத்தில் வாழ்ந்திடும் முறைய கருதலாவே, முறைய கருதலாவே நீ நெஞ்சம் இழந்தாய், எங்கள் உசைனாரை நீ எங்கே மறைத்தாய், எங்கள் உசைனாரை நீ எங்கே மறைத்தாய். ஏன கருதலாவே நீ நெஞ்சம் இழந்தாய், எங்கள் உசைனாரை நீ எங்கே மறைத்தாய், எங்கள் உசைனாரை நீ எங்கே மறைத்தாய். நன்றி, வசலாம். அழகான கசீதாவை வழங்கி சென்ற அதீப் சபா மனவார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டோம். தொடர்ந்தும் அதீப் சபா. மதரசாவில் பாடல்களையும் அதீதாக்களையும் கவிதைகளையும் வழங்கி சென்ற மாணவர்களுக்கு மீண்டும் ஒருவரை ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் தெரிவித்தவனாக இப்பொழுது இந்நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் பரிசு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற உள்ளது. இந்நிகழ்வில் பரிசுகளை வழங்குவதற்காக எமது மதரசாவின் மௌலவி ஃபர்ஜாத் மௌலவி அன்னவர்களையும் மற்றும் எமது முஹியுத்தீன் ஜும்மா பெரிய பள்ளிவாயல் நிர்வாக உறுப்பினர் ஹனீஃபா ஹாஜியார் அவர்களையும் அழைக்கின்றேன். முதலில் பரிசினை வாங்குவதற்காக சதி அகமது அவர்களை அழைக்கின்றேன். அல்லாஹு அக்பர். பரிசில் வாங்குவதற்காக ஆசிப் அகமது, அடுத்ததாக ரிஷான், அடுத்ததாக மாஷா மீனத், அல்லாஹ் அக்பர். அடுத்ததாக அண்ணா, அல்லாஹ் அக்பர். அடுத்ததாக இஸ்லாமிய குழு பாடல் வழங்கிய ஆத்திகா அவர்களை அழைக்கின்றேன். இஸ்லாமிய குழு பாடல் வழங்கிய ஆத்திகா, ஷாபிகா, ஷிஹா, ஆஷிகா நூர். அடுத்ததாக ஃபாத்திமா இஹாரியா, அடுத்ததாக ரிமால் அர்த்தம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர். அடுத்ததாக அருள் வைத்தினரின் உரையாடலை வழங்கிய குழு துபை மாஜித் ஆயிஷ்மிகா ஆகியோரை அழைக்கின்றேன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர். அடுத்ததாக ஆசிஃப் அகமது, அல்லாஹ் அக்பர். அடுத்ததாக பரிசுகளை வாங்குவதற்காக கிராத்தினை வழங்கிய எம்ஆர்எம் தப்ரீஸ் ஆகியவர்களை அழைக்கின்றேன். அடுத்ததாக பரிசீலனை வாங்க அகீப் சபா அவர்களை அழைக்கின்றேன். அடுத்ததாக பரிசீலனை வாங்குவதற்காக ஆரம் அதுவும் அவர்களை அழைக்கின்றேன்.
பரிசுகள் வழங்கும் நிகழ்வு முடிவடைகிறது. இந்நிகழ்வில் அடுத்ததாக எனது மாதிரி நமது கல்முனை நுழைந்து ஜும்மா பெரிய பள்ளிவாய நிர்வாக உறுப்பினர் ஹனீஃபா ஹாஜியார் அன்னவர்கள் சிற்றுரை வழங்குவதற்காக வருகிறார். மதரசாவை வழிநடத்தி மாணவர்களின் மார்க்க கல்வியை மிக சிறப்பாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் முஅல்லிம் பர்சாப் மஹரி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த சின்ன சிறு பிஞ்சுகளின் உள்ளத்திலிருந்து இதழ்களினால் வெளியேற்றப்பட்ட வார்த்தைகள் எண்ணிலடங்காத, அதிலும் அஹ்லுல் பைத்துக்களின் இந்த சிறப்பான நிகழ்வை தங்களது உள்ளத்திலிருந்து வெளிப்படையாக எங்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இந்த நிகழ்வு இவ்வாறான சிறிய ஒரு இடத்தில் நடாத்த கூடாது. இந்த நிகழ்வு இனிமேல், அதாவது வருங்காலங்களில் இப்பள்ளிவாசலின் நிர்வாகி என்ற ரீதியில் நிர்வாக அனைத்து உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி எமது பள்ளிவாசலின் வளாகத்தில் பாரியதொரு மேடை அமைத்து இச்சின்னஞ்சிறுசிகளின் பெற்றோர்களையும் பெரியோர்களையும் முன்னிறுத்தி இந்நிகழ்வை நடாத்துவதற்கு இன்று நான் உங்களுக்கு உறுதிமொழி அளித்து விடைபெறுகின்றேன். வாஹிரு தஅவானா வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது அல் மദ്രസத்துல் முஹம்மதியா குர்ஆன் மദ്രസா மாணவர்களுடைய மலர்ந்திருக்கின்ற முஹர்ரம் மாதத்தின் 1448 வருடத்தை கௌரவிக்கும் முகமாக, சிறப்பிக்கும் முகமாக நம்முடைய மதரசா மாணவர்களினால் இஸ்லாமிய கலை நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக மாணவர்கள் நிகழ்த்தினார்கள். முதற்கண் நமது இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாகவும் கலந்து சிறப்பித்து தந்த நம்முடைய ஈதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் மற்றும் கடற்கரை பள்ளிவாசல் நாகூராண்டகை தர்கா ஷரீஃப் ஆகியவற்றினுடைய நம்பிக்கையாளர் சபை முகாமையாளர் அல்ஹாஜ் ஹனீஃபா ஹாஜியார் அவர்களுக்கு என் சார்பாக, மாணவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, நமது மாணவர்களுக்கு மத்தியில் நிகழ்வுகளை நிகழ்த்திய அத்துணை மாணவர்களும் மிகவும் சிறப்பான முறையில், சந்தோஷமான முறையில் அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு நிகழ்ச்சிகளை நீங்கள் செய்தீர்கள். அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்து, இன்ஷா அல்லாஹ் இனி வருகின்ற காலங்களில் நம்முடைய மாணவர்களுடைய நிகழ்வுகள் இது போன்றோ இன்னும் பலரும் சகலவிதமான நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று இது போன்ற நிகழ்வுகளை சிறப்பாக்கி, இது போன்ற நிகழ்வுகளில் ஆர்வம் எடுத்து செய்வதற்குரிய முயற்சிகளை நீங்களும் செய்ய வேண்டும் என்கின்ற விடயத்தை உங்களுக்கும் வலியுறுத்தி, இன்ஷா அல்லாஹ் என்னுடைய அழைப்பையும் என்னுடைய வேண்டுகோளையும் ஏற்று வருகை தந்து இங்கே இருக்கின்ற மாணவர்கள், செல்வங்கள், நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் எனக்காக என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த என்னுடைய நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய நிகழ்வை ஊடக அனுசரணை வழங்கிய தாருஸ்ஸலாம் தொலைக்காட்சி உரிமையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, நமது பிராந்திய மாணவர்களுடைய நிகழ்வுகளை, இது போன்ற கலை நிகழ்வுகளை விழிப்புணர்வுகள் மூலமாக வெளிப்படுத்துவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்ற நமது தாருசபா தொலைக்காட்சியினருக்கு மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Yeah.
ربي صل وسلم